பாராட்டிட்டு போனது வந்து வெறும் பாராட்டு கிடையாது, அதெல்லாம் மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸ். ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த பிளஸ்ஸிங்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் மக்கள்கிட்டையும் சேர்த்திங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், இது விவசார நன்றி சொல்லணும்னு நாங்கள் எல்லாருமே நினச்சோம். ஸோ பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் அடுத்தடுத்து இதே மாதிரியே நீங்கள் எல்லாரும் பாராட்டுற மாதிரியே படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமாக சேர்ந்து நாங்கள் ஒரு மனதாக முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்து இதே மாதிரியே படம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள், பிடிக்கல அப்படின்னா பின்னாடி வழியாக போக வேணாம், என்கிட்ட வந்து சொல்லிட்டு போங்க, எதை திருத்திக்கணுன்றது நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ எனக்கு நேராக வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அடுத்து இந்த படம் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோட இல்லாமல் நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன், 2 பேரும் விழுந்து சிரிச்சோம், எங்களை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு. ஸோ அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு. ஏன்னா இந்த படத்தோட பர்பஸ் வந்து நீ பெருசா நான் பெருசான்றது இல்லை, 2 பேருமே பெருசு கிடையாது, 2 பேருமே குடும்பம்னு வந்துட்டு 2 பேருக்கும் கீழே தான் இருக்கணும் அப்படின்றத இந்த படம் புரிய வச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தியேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, குடும்பமாக தியேட்டருக்கு வந்து படங்கள் அவர் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு படம். ஸோ இது சேர்ந்து பண்ணும்போது அகைன் டீமில் எல்லாரும் சொன்ன மாதிரி தான், மாதேஷனா மட்டும் இல்லை, மாதேஷனோட டீமே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான வைப்பு. ஸோ அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம். எந்த ஃப்ரேம் கேட்டாலும் நான் சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன். எனக்கு திடீர்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது தோணும், ஆனால் இந்த சீன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படிமே. திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு, பண்ணிடலாம் அப்படின்றவாரு. அதை அப்படி சொல்லிட்டு விட மாட்டார். ஷூட்டு முடியறதுக்குள்ளார நான் கேட்டதை எடுத்தும் கொடுத்துருவாரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ப்ரொடியூசர்ஸ் சார், லவ் யூ ஸோ மச் சார். டில் தி எண்ட், ஐ மீன் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் தி எண்ட் இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அதான் நான் சொல்லணுன்றது வந்து கலை சொல்லிட்டு போயிட்டாரு. நிஜமாவே அந்த ஆடு ஜோக்குக்கு 50,000 ரூபா செலவு பண்ண எங்களோட ப்ரொடியூசருக்கு நன்றி. ஏன்னா அது ஒரு மொமெண்ட் தான், ஒரு செகண்டில் இப்படி கிராஸ் பண்ணி போகிற ஒரு காமெடி தான். பட் அதோட எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ இருக்கும்போது யாராக இருந்தாலுமே யோசிப்பாங்க, படத்தில் இவ்வளோ ஜோக்கு சிரிக்கிறாங்கல்ல, இந்த ஜோக்கு எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இது சிரிக்கிறாங்களா சார், வைக்கணுமா சார், சரி வச்சுருவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதான் அந்த மாதிரி சின்ன விஷயத்தில் கூட நாங்கள் கேட்கும்போது கொஞ்சம் கூட தயங்காமல் நாங்கள் கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் உங்களோட நம்பிக்கையை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் மேடையில் சொல்லும்போது ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்தது. தேங்க்யூ சார். Then Sidhu Anna is like, Joe, we have worked in the second film. Joe எனக்கு கரியர்லே பெஸ்ட் சாங் கொடுத்த படம். இட் ஹேவ் டன் ஸோ மச் ஃபார் மீ. இப்போவுமே என்ன வீடியோ வந்தாலும் உருகின்னு தான் போட்டிருக்கேன். ஸோ he is something very he's like my brother, he's like a family. So I would like to thank you. Then Varun, we are also working for the second time. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன சொல்லணும் தெரியல. ஸோ I want to thank all for coming here. And thank you so much. And both. So yes, thank you so much. பிளாக் ஷீப்லேருந்து இன்னொரு படம் பண்ணலான்னு எங்கே நம்ம பசங்க யார் போய் அப்ரோச் பண்ணுறதுக்குமான ஒரு நல்ல விதையை மீண்டும் ஒரு முறை இந்த படத்தினுடைய வெற்றியும் சொல்லியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஆணித்தனமாக சொல்லியிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் சந்தோஷம். ஸோ பிளாக் ஷீப் ஃபைன்ஸ்லேருந்து இன்னும் நிறைய படங்கள் வரும். இதெல்லாம் நடந்ததுக்கான அண்ணே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுங்களாம் எனக்கு தெரியாதுண்ணே. ஆனால் செயலின் மூலமாக இன்னும் நிறைய நல்ல படைப்புகளை கொடுக்கறதன் மூலமாக அந்த நம்பிக்கையை தொடர்ந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாக அந்த நன்றிகளை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ட்ரம்ஸ்டிக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு நன்றி பிரதர். எஸ் மணி பிரதர், அவர் வந்து அவரோட தான் என்னுடைய டே தொடங்குது முடியுது. என் பொண்டாட்டியே பொசிசிவ் ஆகிற அளவு அவரை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருங்க. அண்ணே ஓகேண்ணே, சூப்பர்ண்ணே, இது ஆரம்பம் தான், இப்போவே நன்றி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போலேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருவோங்க, அப்புறம் நன்றி மறந்துடுவோம். ஓகே சூப்பர். ஸோ நன்றி அனைவருக்கும். மீண்டும் ஒரு முறை இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு, இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுக்கு. இது இந்த பயணம் இப்போ தான் தொடங்கியிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் கூடுதல் பொறுப்பு எடுத்துகிட்டு நானும் தனிப்பட்ட முறையில் நடிப்புக்கும் நிறைய பிரயத்தனம் போடுவேன். பிளாக் ஷீப்பும் நிறைய நல்ல படைப்புகளை நோக்கி மூவ் பண்ணணும்னு நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம். இன்னொரு பக்கம் சந்தோஷம், ரியோவை நான் ஃபஸ்ட்டுலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன், நெஞ்சமுண்டுக்கு முன்னாடிலேருந்து. அது என்றைக்குமே அதை ஒத்துக்காது. அது நான் ஆக்டர் அப்படிங்கும், நான் சொல்லுவேன் நீ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவேன். நான் வந்து அதை முழுசாக நம்பேன். நண்பனுக்கு என்னவா இருந்தாலும் நமக்கு தெரியும்ல அவன் என்ன ஆகணும்னு யோசிக்கிறது இருக்குல்ல. அதுவாக ஆகிறதுக்கான ரியோ அதுவாக ஆகிறதுக்கான
ஒரு ஸ்ட்ராங்கான படமாக ஆண்பாவம் பொல்லாது தான் அமைஞ்சது. எனக்கு வந்து பெரிய 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 சந்தோஷம். இது வந்து அப்படியே போய் 100 கோடி 200 கோடி 1000 கோடின்னு போகணுன்றது தான் எல்லாரோட ஆசை நிச்சயம். ஸோ தேங்க்யூ. ஸோ வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் இது நடந்திருக்கு. தொடர்ந்து அந்த சப்போர்ட்டை கொடுங்க. அண்ணே மணிவண்ணன் சொன்னானே, எனக்கு ரொம்ப நாள் ஆசையை நான் நிறைய இடங்களில் சொல்கிறது, மணிவண்ணன் சார் மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. அவர் அழுதுருவோம், சிரிக்க வச்சா சிரிச்சிருவோம், வில்லத்தனம் பண்ணா கோவம், அந்த மாதிரி கேரக்டராக பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நன்றி நன்றி நன்றி. லவ் யூ ஆல். மீண்டும் சந்திப்போம். ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன். நிறைய பேர் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லும்போது எனக்கு ஒரு தோணும், ஷிப் டேரக்டர் சொல்லலாம், அந்த அளவுக்கு வழி இருக்கும், அதனால பிரச்சனை இல்லை, அப்படி சொல்லலாம்னு தோணுச்சு. நண்பன் கேஜி பிரிஸ்டான், ரொம்ப நல்லா பேசிட்டு போயிட்டான், அதனால அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். இதில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், இதுக்கு ரிவ்யூ கொடுத்த ரிவ்யூவர்ஸ், செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. ஆக்டர் ப்ளஸ் மாஸ்டர் ரியோனனுக்கும் நன்றி. மாளவிகா எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. ஒரு 3 சம்பவத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ப்ரொடியூசர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த என்டையர் படத்தில் அனிமல் சீன் எங்கேயுமே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல ஒரு ஆடு கத்துற சீன் இருக்கும். அந்த ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு ஆடு கத்துற சீன் தான் இருக்கும். சார் இது இருந்தால் நல்லா இருக்கும் சார், வேணும் சார் அப்படின்னு கேட்டேன். அதோட ப்ராசஸ் பெருசு. அனிமல் போர்டுகிட்ட போய் அதை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஒரு செலவீனமும் ரொம்ப அதிகம். 50,000 அப்படின்ற அளவுக்கு இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஜாஸ்தி. அது கொஞ்சம் கூட யோசிக்காம சார் வச்சிடலாம் சார், உங்களுக்கு வேணும்னா வச்சிடலாம் சார் அப்படின்னு சொன்ன ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் விஜய் சார், சக்திவேல் சார், விவேக் சார், மணி பிரதர் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி. அப்போ அடிக்கடி விஜய் சார் சார் ஒரு மட்டன் பிரியாணி 50,000 ரூபா கொடுத்து வாங்கின ஒரே ப்ரொடியூசர் நான் தான் சார் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லை, 2வது சம்பவம், ப்ரிவியூ போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு, அதாவது 29ஆம் தேதி நைட்டு ஒரு சேஞ்ச் தோணுது. எங்க எல்லாத்துக்குமே தோணுது அந்த சேஞ்ச் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன ஒரு இஷ்யூனா, அது கியூப்ல கொடுத்து 180 தியேட்டருக்கும் ஷவர் ஆயிடுச்சு, எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணோம்னா ஒரு பிரிண்ட்டுக்கு 15,000 ரூபா செலவு பண்ணோம். கிட்டத்தட்ட 3.25 லட்ச ரூபாய்க்கு மேல. அது இது ஒரு இத்தினோண்டு சேஞ்சுக்கு தான் 3 லட்ச ரூபா சேஞ்சு. நானும் வைக்கமே எல்லாம் போய் கேட்டேன், சார் இந்த ஒரு சேஞ்ச் வேணும் சார், இது இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கு சார். சார் பண்ணிக்கலாம் சார், நீங்கள் தானே கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் ரொம்ப பெரிய மனசோட எனக்கு பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப 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 நன்றி சார். இட்ஸ் மீன்ஸ் a lot. ஒரு படம் பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப பேஷனேட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். வியாபாரமாக பார்க்காம சினிமாவை நேசிச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். அது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இட் ரியலி மீன்ஸ் a lot to me. ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த 2 விஷயத்துக்கும். அப்புறம் ஏஜிஎஸ்க்கு மிகப்பெரிய நன்றி. ஏஜிஎஸ்க்கு அவங்க ஏஜிஎஸ் உள்ள வந்தோடனே இதுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சது, அதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. இன்னொரு மேட்ரு என்னன்னா, என் சொந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இத்தினோண்டு டவுன் அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம். அங்கே இருக்கிறது ரொம்ப சின்ன தியேட்டர்ஸ் தான். அங்கே ரிலீஸ் ஆகுறதுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அது நம்மளது சின்ன படம் எப்படி போய் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சிந்தன் சார்ட்ட தயங்கிட்டே கேட்டேன், சார் ஒட்டஞ்சத்திரத்தில் ஒரு பிரிண்ட் சார் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்க்கணுன்னு. பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டஞ்சத்திரத்துலையும் பிரிண்ட் போட்டு எனக்காக அங்கே தியேட்டர்லேயே ஓட்டின ஏஜிஎஸ் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சார். சீரியஸ்லி நீங்கள் கொடுத்த ஹாப்பினஸ் அளவிற்கு அறியது, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக்கும் அதுக்கு மிகப்பெரிய நன்றி. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு தடவையும் ப்ரெஷ் ஷோவில் மக்களை மகிழ்ச்சிடணும், வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியாவை மகிழ்ச்சிடணும், அதுக்கேற்ற மாதிரி எழுதணும், அதுக்கேற்ற மாதிரி படம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு நீங்கள் நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் நாட் அன் ஈஸி, இட்ஸ் நாட் அன் ஸ்மால் திங் அட் ஆல். நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு ரொம்ப பெருசு. இன்னைக்கு வரைக்கும் அது ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வேர்ட் ஆஃப் மவுத்னு சொன்னாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் முக்கியமான மவுத் உங்களோட மவுத்து தான், உங்களோட எழுத்து தான், உங்களோட பேனா தான். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பார்த்தா வந்து எப்பவுமே ஒன்றாவே இருந்த மாதிரி, ஒன்றா வளர்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீலு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கனெக்டான ஒரு டீம் வந்து நான் இதுவரை பார்க்கல. அது இதுவே தொடர்ந்தாலும் எப்போ எவ்வளோ நாள் தொடர்ந்தாலும் இது வந்து வெற்றி கூட்டணியாக தான் இருக்கும். ஏன்னா பேசும்போது வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம போய் வேறு யாராவது புதுசாக ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது. யார்கிட்ட பேசினாலும் தான் நம்ம தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி, அண்ணன்கிட்ட பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கனெக்டடான ஒரு கூட்டணி இது. அதுபோக ட்ரம்6ல் என்னோடய தம்பிகள் மற்றும் இங்கே இதில் இந்த ப்ராஜெக்டில் இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி.